உங்ககிட்ட பன்னீர் இருக்கா? இது மாதிரி ஒரு தடவை பன்னீர் டிக்கா மசாலாவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்த விதமான க்ரீமும் தேவையில்லை, முந்திரி பருப்பு கூட அரைச்சி விட வேணாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேரினேட் பண்ணிப்போம். ஒரு கரண்டி தயிர் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, கேப்சிகம் 1, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுண்டு கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை 15 நிமிஷம் மேரினேட் பண்ண விடுவோம். அந்த டைமுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். டொமேட்டோ பியூரி ரெடியாக இருக்குது. இங்கே 15 நிமிஷம் ஆகிடுத்து. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். மேரினேட் பண்ண பன்னீரை சேர்த்துண்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வதக்கின்றுவோம். 5 நிமிஷம் ஆகிடுத்து. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 சேர்த்துண்டு வதக்கின்றுவோம். தக்காளி அரைச்சதை சேர்த்துண்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் எடுத்து அந்த பன்னீரை சேர்த்துருவோம். இதை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடுவோம். 5 நிமிஷம் எடுத்து சூப்பராக ரெடியாக எடுத்து கொத்தமல்லியை சேர்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.